மீனராசிக்கு ஒரு புது தன்னம்பிக்கையோட தைரியத்தோட புதிய முடிவுகளை எடுத்து அந்த 6 மாதத்தில் அதை சக்ஸஸ் பண்ணியும் காட்டக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு வரப்போகுது. பண விஷயங்களில் நிறைய இழந்துட்டாங்க. கடந்த 3 வருஷத்தில் ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் இழந்திருப்பாங்க, அல்லது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் இழந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா யார்ட்டையாவது நம்பி பணம் கொடுத்துட்டு வராமல் போயிருக்கும். அல்லது இதில் போட்டால் அதில் 10 ரூபா எடுக்கலாம், இதில் போட்டால் அதில் 100 ரூபா சம்பாதிக்கலாம்னு நினச்சலாம் மீனராசி நிறைய ஏமாந்தாங்க. அந்த இழந்த பணத்தை திருப்ப மீட்கக்கூடிய வாய்ப்பை அடுத்த 6 மாதத்தில் ஆண்டவன் ஏற்படுத்துவார். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு எதெல்லாம் பதட்டத்தை கொடுக்குமோ, பயத்தை கொடுக்குதோ, எந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் நம்ம லைஃப் கெட்டுடும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செய்யாதீங்க. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் மகாலய அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7355421335. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சரி, இந்த வரப்புற 4 ராஜ கிரகங்களுடைய கோச்சாரங்கள் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லியாச்சு. ஸோ பர்டிகுலராக மீன ராசிக்கு இந்த கிரக கோச்சாரங்கள் என்ன மாதிரி சாதகம் பாதகம் சார் கொடுக்க போகுது? மீனராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷமாக 7.5 சனி ஆரம்பித்து நடந்துட்டு இருக்குது. கோச்சார ரீதியாக 4வது இடத்துல இருந்த குரு இப்போ 5வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இருந்தும் 6வது இடத்துல கேதுவும் 12வது இடத்துல ராகுவும் இப்போ இருக்கிறது சில விஷயங்களில் அவங்களுக்கு நிறைய தடுமாற்றங்களை கொடுத்தது. ரொம்ப எமோஷ்னலாக உடஞ்சு போயிருந்தாங்க மீனராசி. கடந்த 3 வருஷம் உண்மையை சொல்லணும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் லைஃப் போயிட்டே இருந்தது. எதை இழக்கிறோம், பொண்ணை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும், அல்லது உயிரை கொடுக்கணும் தான் லைஃபே போச்சு. பற்றில்லாத வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 10வதுக்கு ஜென்ம சனி. மனசு கெட்டு போகுது, உடம்பு கெட்டு போகுது, நான் யாருக்காக வாழ்றேனோ அவங்களே என்ன விமர்சனம் பண்றாங்க, எதுக்கு வாழ்க்கைலாம் ஒரு சலனமா இருந்திருப்பாங்க இந்த காலத்துல. பட் அந்த சலனத்தை போக்கக்கூடிய அடிப்படையில் அடுத்த 6 மாதத்துக்குரிய கிரகத்தினுடைய நகர்வு கடவுள் அவங்களுக்கு தரப்போறார். அதுல ஃபர்ஸ்ட் விஷயமா தன்னுடைய ராசியிலே வகரம் அடையக்கூடிய சனி பகவானுடைய தாக்கம் அவர்களுக்கு மிகப்பெரிய நல்லதை செய்ய போகுது. குறிப்பா மென்டலி கொஞ்சம் தெளிவாவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது சரியோ, எதை பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்களோ, எந்த விஷயத்தை நீங்கள் தொடங்கினா உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கடவுள் உங்களை செயல்படுத்த வைப்பார். நீங்கள் ரொம்ப திறமையானவங்க, எல்லாரையுமே வழிநடத்துவீங்க, எல்லா விஷயத்தையும் உங்களால் சாதிக்க முடியும். ஆனால் கடந்த காலம் ஏதோ கட்டு போட்ட மாதிரியே போச்சு வாழ்க்கை அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அந்த விஷயங்கள்லேருந்து இவர்கள் நிச்சயமாக மீண்டு வருவார்கள். 5வது இடத்துல இப்போ குரு இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம். மீனராசிக்கு ஒரு புது தன்னம்பிக்கையோட தைரியத்தோட புதிய முடிவுகளை எடுத்து அந்த 6 மாதத்தில் அதை சக்ஸஸ் பண்ணியும் காட்டக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு வரப்போகுது. குடும்ப விஷயத்தில் நிறைய பேர் சன்னியாசியாக வாழ்ந்திருப்பாங்க. எதை கேட்டாலும் என்ன குத்தவாளின்றாங்க, எதை பேசினாலும் நான் எதிரியாக மாறிடுறேன், நான் யார்கிட்ட எந்த நல்ல கருத்தை சொன்னாலும் என் கருத்து விமர்சிக்கப்படுதுன்னு சொல்லி வருத்தப்பட்ட மீனராசிக்கெல்லாம் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் கிடைக்க போகிறது. குடும்ப விவகாரங்களில் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறது சரின்னு சொல்லி ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை கடவுள் ஏற்படுத்த போகிறார். பண விஷயங்களில் நிறைய இழந்துட்டாங்க. கடந்த 3 வருஷத்தில் ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் இழந்திருப்பாங்க, அல்லது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் இழந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா யார்ட்டையாவது நம்பி பணம் கொடுத்துட்டு வராமல் போயிருக்கும். அல்லது இதில் போட்டால் அதில் 10 ரூபா எடுக்கலாம், இதில் போட்டால் அதில் 100 ரூபா சம்பாதிக்கலாம்னு நினச்சலாம் மீனராசி நிறைய ஏமாந்தாங்க. அந்த இழந்த பணத்தை திருப்ப மீட்கக்கூடிய வாய்ப்பை அடுத்த 6 மாதத்தில் ஆண்டவன் ஏற்படுத்துவார். அதே மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பல பேருடைய வீடு வாங்கக்கூடிய கனவு இந்த வருடத்தில் நனவாகக்கூடியதாக இருக்கும். பல பேர் தொழில் தொடங்கணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக தொழில் தொடங்குவாங்க. தொழில் தொடங்கி நான் கொஞ்சம் டல்லாக இருக்குன்றவங்கெல்லாம் ஸோ அடுத்தடுத்து நிறைய பிரான்ச்சஸ் தொடங்குற அளவுக்கான ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படக்கூடியதாக கடவுள் தரப்போகிறார். பல பேர் சார் சைக்கிள் இருக்குது, ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அந்த பிராப்தத்தை ஏற்படுத்துவார். ரொம்ப முக்கியமாக கல்யாணம் பண்ணணும் சார், எப்போ பார்த்தாலும் பொண்ணு பார்த்தா தள்ளி போகுது, மாப்பிள்ளை பார்த்தா தள்ளி போகுது, எத்தனையோ கோயில் போயிட்டு வந்துட்டோம்னு நினச்ச மீனராசிக்கெல்லாம் திருமண பந்தத்துக்குள் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் லவ் ரிலேஷன்ஷிப்பு நிறைய விஷயங்களில் பிரச்சனை தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு, இல்லைனா ஹெல்த் இஷ்யூஸில் மாட்டிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் லவ்வில் ஏமாந்துருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பில் ஏமாந்துருப்பாங்க. பட் அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கும். ஸோ அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து வந்த விரக்திகள் எல்லாம் போகும். அன்பான உறவுகள் கிடைக்கக்கூடிய சூழலை கடவுள் ஏற்படுத்துவார். கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பல சிக்கல்கள் சரியாகும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சாதக பலன் பெற்று தரும். அப்பா வழியில் சொத்து வரணும்னா வரும். அதை விட ரொம்ப முக்கியமாக பட்டம், பதவி, பேர், புகழ் மீனராசிக்கு கடவுள் இந்த 6 மாதத்தில் கொடுப்பார். லாபத்தை பார்ப்பாங்க. 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் வக்கரம் அடைகிறதும் 12ல் ராகு இருக்கிறதும் நிறைய வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். பாஸ்போர்ட் இல்லாதவங்க பாஸ்போர்ட் எடுக்கலாம், விசா அப்ளை பண்ணவங்களுக்கு அந்த விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் மீனராசிக்கு தெய்வத்தினுடைய அருளோடு அவர்கள் தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் இந்த
கோச்சார ரீதியான நிகழ்வுலாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீனராசிக்காரர்களே இதை நீங்கள் நல்லா பயன்படுத்தணும். நீங்கள் எதை செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த வருஷத்தை நீங்கள் ரொம்ப அற்புதமாக யூஸ் பண்ணிக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஓகே சார். ஸோ மீனராசிக்கு வந்து இந்த கிரக கோச்சாரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சாதகங்கள் சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல கண்டிப்பா வந்து கவனமா இருந்தே ஆகணும். ஸோ அந்த வகையில அவங்க வந்து எந்த மாதிரி விஷயங்கள்ல சார் ரொம்பவே கவனமா இருக்கணும்? 1000 ஆறுதலை சொன்னாலும் ஜென்மசனி நடக்கும் பட்சத்தில் உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய சில நிகழ்வுகளை மீனராசிக்கு ஏற்படுத்தும். ஸோ 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு எதெல்லாம் பதட்டத்தை கொடுக்குமோ பயத்தை கொடுக்குதோ எந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் நம்ம லைஃப் கெட்டுடும் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செய்யாதீங்க. உங்கள் மனசாட்சிக்கு தப்புன்னு நினைக்கிற விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும். வாழ்க்கையில் இவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத செலவுகள் பண்ணுறதுக்கு அந்த ராகு என்டர்டெயின் பண்ணும். அதை நீங்கள் நல்ல செலவுகளாக மாற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும். ஸோ ஒரே ஒரு அட்வைஸ், உடம்பை பார்த்துக்கோங்க, மனசை பார்த்துக்கோங்க, அது மட்டும் போதும். ஓகே சார். ஸோ அப்போ வந்து இந்த பாதகமும் வரக்கூடாது அப்படின்னா மீனராசிக்காரங்க வந்து என்ன மாதிரி கடவுளை சார் வழிபடலாம்? ஜென்ம சனி நடக்கிறதுனால சனி பகவானுடைய பாதத்தை இறுக்கமாக பிடிக்கிறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் சனீஸ்வரன் கோயில் எந்த கோயில் இருந்தாலும் சனிக்கிழமை அன்னைக்கு போங்க, 2 விளக்குகளை ஏற்றி சாமி கும்பிடுங்க. மனசார உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதத்தை ஒரு 10 பேர்த்துக்கு தானமாக கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த 7.5 சனியால் வரக்கூடிய கர்ம சனியினுடைய அத்தனை பலன்களும் மாறுபடக்கூடியதாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு அற்புதமான நேரம் இது வந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மீனராசிக்காரர்கள் தன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய 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 இந்த 7.5 சனியில இவர்களுக்கு வரக்கூடிய அத்தனை கருமங்களும் மாறுபடக்கூடியதாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு அற்புதமான நேரம், நல்லபடியாக பயன்படுத்துங்க. ஓகே சார். இந்த வரப்போற வந்து கிரக கோச்சாரம் வந்து மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்பவே கிளியரா சொல்லியிருந்தீங்க. ஈவன் இருக்கக்கூடிய ஒரு சில பாதகங்களையும் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும், வந்து யாரு காலை பிடிக்கிறீங்களோ இல்லையோ வந்து சனி பகவான் காலை இருக்க பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே தேங்க்யூ சார். நன்றிமா. கிரகங்களுடைய நகர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து ஹியூமனோட லைஃப்ல. ஸோ அந்தபடி வந்து சனி பயிற்சி முடிஞ்சது, அடுத்தபடி வந்து குரு பயிற்சி முடிஞ்சது, அடுத்து இப்போ வந்து சனி வக்ர பயிற்சி அப்படின்றாங்க. அந்த பேரை கேட்கும் போதே கொஞ்சம் பயம் வருது. ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியை தொடர்ந்து வந்து இந்த 2 கிரகங்களோட பயிற்சி வந்து நடக்க போகுது இல்லையா? ஸோ இதை வச்சு அடுத்தபடியா என்ன நடக்கும்? ஒரு நாள் 2 நாள் கிடையாது, அடுத்த 6 மாசத்துக்கு என்னெல்லாம் நடக்க போகுது? ஸோ நவகிரகங்களில் மிக முக்கியமான ராஜ கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுவனுடைய நகர்வுகளை பொறுத்து 12 ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக நிறைய பலன்களை இறைவன் செய்வது வழக்கமான ஒன்று. சமீபத்தில் சனி பயிற்சி ஆச்சு, அதுக்கு பிறகு குரு பயிற்சி ஆச்சு. ஸோ அடுத்து நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு காத்திருக்கு. இன்பிட்வீனில் இப்போ அடுத்ததாக சனி பகவான் வக்ரகதிக்கு போக போகிறார், கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள். ஸோ நம்ம குமுதம் பக்தி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு 6 மாத காலத்திற்கு இந்த 4 ராஜ கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு அமர்வை முருகப்பெருமான் ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதில் இந்த சனியினுடைய வக்ர காலகட்டத்தில் சில முக்கியமான ராசிகள் வந்து ஒரு நல்ல பலன்களை அடையக்கூடிய அடிப்படையில் இருக்காங்க. இது நல்ல பலன் அப்படின்றத விட கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலை இப்பொழுது இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 6 மாத காலம் அவர்களுக்கு ஏற்படுத்த போகுது. அதில் முதல்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த 7.5 சனி தொடங்கினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட சமீபத்தில் ஒரு 6 மாத காலம் பல்வேறு தடைகளையும் மன உளைச்சல்களையும் அனுபவிக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள். வேலை சரியா இல்லை, தொழில் சரியா இல்லை, பண விஷயத்தில் ஒரு தடுமாற்றமாக ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு தெளிவான மனநிலையில் கூட வாழ்க்கையை கடவுள் கொண்டு போக விடலை, அல்லது 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் குழப்பமும் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்காக சனி அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமாக நகரும் பட்சத்தில், அப்படி ஒரு சூரியனுடைய வெளிச்சம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறும் பட்சத்தில் அதனுடைய வெப்பநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறதோ, எப்படி நம்ம பக்கத்தில் ஒரு நெருப்பு இருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி வைக்கும்போது அதனுடைய சூட்டோட இதங்கள் மாறுபடுகிறதோ, அதே மாதிரி சனி ஒரு ராசியை பக்கத்தில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் பின்னோக்கி தள்ளி நகர நகர அவருடைய தாக்கங்களும் குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கிரக கோச்சார ரீதியான பலன்கள் அடுத்த ஒரு 6 மாத காலத்திற்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. அதற்கடுத்தது சிம்மராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 6-7 மாத காலமாகவே சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. அதுலேயும் போன மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து பல சிம்மராசிக்காரர்கள் தூக்கத்தை தொலைத்திருப்பார்கள், நிம்மதியை தொலைத்திருப்பார்கள், உடல் ஆரோக்கியத்தை இழந்தவங்க பல பேர் உண்டு. சில பேர் வெளியில் சொல்ல முடியாத வழிகளெல்லாம் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்காங்க.
இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா பல சிம்ம ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையை இழந்து அல்லது குடும்ப விவகாரங்குள்ள பல நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 6 மாத காலம் என்பது கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய நகர்வு மிகப்பெரிய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கடுத்து இருக்கக்கூடியது கன்னி ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் விளக்கக்கூடிய அடிப்படையில் அடுத்த 6 மாத காலம் அவங்களுக்கு அமைய போகுது. குறிப்பாக வேலை, தொழில், பட்டம், பதவி, புகழை எதிர்பார்த்தவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பத்தையும் ஒரு ஆச்சரியமான பல அரிய தகவல்களையும் இந்த 4 கிரகங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து போன மார்ச் மாதத்திலிருந்து இந்த ஒரு 4-5 மாதமாகவே உண்மையை சொல்லணும்னா வீட்டில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எங்கேயாவது கிளம்பி வெளியில் போயிடலாமா அல்லது எல்லாம் இருந்து கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியலையே என்ற ஒரு தவிப்போடு வாழ்ந்துட்டு இருக்கிறவர்களுக்கு கடவுளுடைய அருளோடு இந்த அடுத்த 6 மாத காலம் அவங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்து ஒரு தெளிவான பாதை, தெளிவான பயணம், தெளிவான வாழ்க்கை, நீங்கள் தான்ப்பா இருக்கணும், இதை தான் செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கக்கூடிய அடிப்படையில் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 ராசிக்காரர்களை ஏன் நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கமும் அதிகமாக இருக்குது, ராகு கேதுவனுடைய தாக்கங்களும் அதிகமாக இருந்துச்சு. பட் அடுத்த ஒரு 6 மாதத்திற்கு இதனுடைய தாக்கங்கள் நிச்சயமாக குறையக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய 12 ராசியில் 8 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடம், குரு பகவான் வந்திருக்கக்கூடிய இடம், அந்த குருவோட பார்வைப்படக்கூடிய இடம், ராகு கேது அவங்களுக்கு இப்போ டிராவல் பண்ணக்கூடிய இடத்தை பொறுத்து பிரத்யேகமான பலன்களை அதிரடியாக அடுத்த 6 மாதம் அவங்களுக்கு வழங்குறதுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் மகாலய அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357424135. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.